உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வாரம் நான் உங்களை பார்க்க வரேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள், இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, எந்த நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம், எந்தெந்த ராசிக்காரர்கள், என்னென்ன நட்சத்திரக்காரர்கள் அன்றைய நாளில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம இப்போ வார பலன்கள் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல் இந்த வாரத்தில் துவக்கத்தில், அதாவது நம்ம 18/8/2025 தான் நம்ம இந்த வாரத்தில் முதல் துவக்க நாளாக வச்சுருக்கோம். உங்களுடைய ராசிக்கான பொது வார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் கொஞ்சம் வேகத்தின் அதிகப்படுத்துவதற்கான சிறந்த வாரம். கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பீங்க. இந்த வாரம்லாம் நம்மளுடைய மேச ராசிக்காரங்க ஸ்லோவாக வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பே ரொம்ப ரொம்ப கம்மி. எதை எடுத்தாலும் நான் முடிப்பேன், என்னால் முடியும், ஓகேவா, நான் செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செய்வேன் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறதுன்னா, பட்டுன்னு ஒரு முடிவெடுத்து செய்யக்கூடிய தன்மை ஏற்படும். ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியவே பார்க்க, அப்போ அவருடைய பார்வை ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அவர் 12ஆம் இடத்துல வக்ரம் பெற்ற சனியும் பார்க்கார். அப்போ திகிடு மூடாக யோசிப்பீங்க. எதை பற்றியும் எவனை பற்றியும் பயப்பட மாட்டேன், நான் நினச்சது தான் அப்படின்னு கொஞ்சம் தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் தான் இந்த வாரம். ரொம்ப நாளாக உங்களை யாராவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அதாவது நீங்கள் சமாளிக்க முடியல, எப்படி தான் சமாளிக்கன்னு தெரியல அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு இருந்தால், உறுதியாக அந்த குழப்பம் விலகி உங்களுடைய வேகமும் உங்களுடைய விவேகமும் முழுமையாக செயலாற்றக்கூடிய அமைப்பு இன்றைய, அதாவது இந்த வார கிரக அமைப்புகளை வச்சு உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும். அதாவது இந்த வாரத்தின் துவக்க நாளிலிருந்தே உங்களுடைய வேகம் அதிகரிக்கும், விவேகம் அதிகரிக்கும். அதே போல் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதை உருவாகும். பொருளாதார விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் நல்லாயிருக்கும். அதே போல் நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுடைய குடும்ப உறவுகள் ரொம்ப புரிஞ்சு பாசம் காட்டுவதற்கான ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரத்தை உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். நைட்டு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மட்டும் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் சரி, அல்லது பஸ்ஸில் பயணம் செய்வதும் சரி, முன்னெச்சரிக்கையாக எல்லா விஷயங்களையும் எடுத்து வச்சுக்கணும். கவனமாக போயிட்டு வரணும், ஓகேவா, அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ பஸ்ஸில் போகிறீங்கன்னா பொருட்களை, உங்களுடைய உடைமைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஓகேவா. ஏன்னா நிம்மதியாக தூக்க வேணுங்கிறக்காக நீ அசந்து தூங்கிடுவீங்க. தேவையில்லாத ஒரு மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மீதி எந்த ஒரு விஷயத்தையும் மேசராசி அன்பர்களுக்கு பிரச்சனை கிடையாது. எல்லாமே வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் துவக்கத்திலிருந்தே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக, நீங்கள் நினைச்ச விஷயத்தை நடத்தி காட்டக்கூடிய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் தான் உங்களுக்கு இந்த வாரம். ரிஷபராசி என்பவர்களை தேடி பல நபர்கள் தேடி வருவாங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் தான் எனக்கு உறுதுணையாக இருக்கணும், நீங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை வேண்டான்னு சொன்ன நபர்கள் கூட உங்களை தேடி பேசுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் உங்களுடைய உறவுகளில் அண்ணன் தம்பி உறவுகள், அதே போல் அக்கா தங்கச்சி உறவுகள், இந்த உறவுகளில் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போன உறவு உங்களை தேடி பாசம் காட்டும். தயவுசெய்து மன்னிச்சிக்கோ, நான் உன்னை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணிட்டேன், உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை தேடி உங்கள்கிட்ட அன்பு காட்டுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அப்போ உங்கள்கிட்ட அன்பு காட்டுறாங்க, அந்த அன்பு உண்மையாக இல்லை ஏதாச்சும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்தால், ஒன்றுமே இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் ஏற்பட்டால் நீங்கள் என்ன பண்ணணும், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் அதாவது நீங்கள் அவங்க எப்போ உங்களை டைரக்டாக கான்டாக்ட் பண்ணுறாங்களோ, அல்லது உங்கள்கிட்ட எப்போ கம்யூனிகேஷன் ஃபோன் மூலமாக வைக்காங்களோ, அந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி, அது சரியான ஒரு உண்மையான அன்பா இல்லை உங்களை தேவைக்கு பயன்படுத்துறதுக்காக ஒரு சூழ்ச்சி ஏற்படுதா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்காரு, அதே போல் 11ஆம் இடத்துல உட்காந்துருக்க வக்ரம் பெற்ற சனி பகவானையும் பார்க்காரு. அப்போ இந்த அமைப்பு உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துடக்கூடாது, ஒரு பதற்றத்தை கொடுத்துடக்கூடாது. அதனால் இதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வேறு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு சொல்வாக்கு, செயல்வாக்கு, பொருள்வாக்கு,
அத்தனை விதமான ஒரு பலிதம் பெறக்கூடிய ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ஒரு 3 நாள் ஆரம்பத்தில் அப்படியே ஸ்லோவாக இருக்கும். திங்கள் செவ்வாய் ஒரு புதன்கிழமை மாதிரி கொஞ்சம் ஸ்லோ, ரொம்ப வேகமாக இயங்காது. அப்படியே இந்த வாரம் என்னடா அது கொஞ்சம் அப்படியே மனசு லைட்டாக மூவ் ஆகுது. நம்மலாம் அப்படியே ஜெட்டு வேகத்தில் பறக்கிறவங்க நமக்கு ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த மிதமான தன்மையில், அதாவது பையாக போகிற செயல்பாடில் கூட ஒரு இன்பம் கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இன்பத்தை உணர்வுபூர்வமாக நீங்கள் உணர்வீங்க. உங்களை அன்போடு பார்த்துக்கிறது, உங்களை அன்போடு பேசக்கூடிய ஆற்றலில் சில நபர்களுடைய செயல்பாடு உங்களை உணர்வுபூர்வமாக புரிய வைக்கும். உங்களுடைய பிடித்தமான ஒரு நபர் உங்களுடன் கிட்டத்தட்ட இந்த 3 நாட்களில் அதிகமான நேரம் உங்கள் கூட பயணிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ ஒன்று நீங்கள் அவங்கள கூட்டு வெளியூர் போகலாம், இல்லை எங்கேயாச்சும் ஒரு சினிமாவுக்கு போகலாம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அவங்க கூட சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையும் பொருளாதார விஷயங்களில் உள்ள அத்தனை விதமான தடையும் உடைய போகுது. பொருளாதார விஷயங்கள் நல்ல முன்னேற்றம், அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய செயல்பாடு, ஒரு என்ன சொல்கிறேன்னா மனம் என்ன நினைக்கிறதோ அதை அப்படியே கண்ணாடி போல் இயக்கக்கூடிய ஆற்றல்கள், செயல்பாடுகள் எல்லாமே நம்முடைய மிதுனராசி என்பவர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். கடக ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்பத்தில் என்ன செய்யனே தெரியல, எப்படி தான் செஞ்சேன்னு தெரியல, நான் நினச்சதை முடிச்சிட்டேன். இவ்வளோ ஸ்பீடாக முடிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, அப்படியே வேகமாக செஞ்சுக்கிருக்கேன். ஆனால் சில நேரங்களில் நான் நினைக்கிறத நானே மறந்துடுறேன். அப்படிங்கிற ஒரு இயக்கம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3ஆவது நாளுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் வரும். அதாவது திங்கள் செவ்வாய் ரொம்ப நல்லா ஸ்பீடாக இருப்பீங்க, ரஃபைட்டாக விளை வைப்பீங்க. அப்படி நினச்ச இடத்துல அப்படி காசை வாங்க வேண்டியது, தேவையான பொருளை வாங்க வேண்டியது, சந்தோஷமாக இருக்க வேண்டியது, இந்த இயக்கம் இருக்க தான் செய்யும். ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 நாளுக்கு அப்புறம் புதன்கிழமைக்கு பிறகு ஒரு வியாழன் வெள்ளி வரையும் அப்படியே கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நமக்கு நேற்று முந்தானத்து வரையும் நடந்ததெல்லாம் என்ன, இப்போ நடந்துக்கு இருக்கிறது என்ன, இது எப்படி செயல்படுத்தலாம், இதில் யாரெல்லாம் நம்ம கூட இந்த வாரத்தில் நமக்கு ரொம்ப சிறப்பான விஷயத்தை செய்வாங்க அப்படிங்கிற சிந்தனை ஒரு 2-3 நாள் ஓடிடும். அந்த சிந்தனையில் ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு தான் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளில், வெள்ளிக்கிழமை மதியத்திலேருந்தே வச்சுக்கோங்களேன், இந்த 3 நாளில் நீங்கள் முடிக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் ரொம்ப பெண்டிங் வச்சிட்டோம். உங்களுடைய ஆஃபீஸரோ, உங்களுடைய ஸ்கூல் டீச்சரோ, அல்லது யாரோ ஒருத்தவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணுறவங்க, ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி டிலே பண்ண அப்படின்னு கேட்கவங்களையும் முடிக்கணுங்கிற வேகத்தில் பர்ஃபெக்டாக முடிச்சு விடுவீங்க. சிறப்பான தன்மைகள் உறுதியாக இயங்கும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு கடகராசிக்கு இந்த வாரத்தில் அதிகமான சந்தோஷமும் பொருளாதார ரீதியான விஷயங்களும் முன்னேற்றமும், ஒரு பிரிந்து போன உறவு கூட தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் உறுதியாக உண்டு என்று இந்த வார பலனை தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வார பலன்களில் இந்த வாரத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் என்ன, இந்த வாரத்தின் வேகத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்காரங்க சொல்லி அடிப்பீங்க. இந்த வாரத்தில் நெத்தி அடி அப்படிம்பாங்கல்ல, நான் இதை செய்ய போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், ஓகேவா இல்லையா, சும்மா குலகுலலாம் பேசக்கூடாது, நான் இப்படித்தான் இருப்பேன், முடிஞ்சால் பண்ணு, இல்லாட்டி முடியாது போய்கிட்டே இரு அப்படின்னு உங்களை விட ஒரு மேலதிகாரியாக இருந்தாலும் ஓப்பன் டிக்ளேர் பண்ணிடுவீங்க. யோசிக்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட உண்மைத்தன்மை இருக்கும். இந்த வாரம் ஃபுல்லாமே பர்ஃபெக்டாக எதை எப்படி நகர்த்தினா, எதில் ப்ளஸ் இருக்குது எதில் மைனஸ் இருக்குங்கிறத என்ன பண்ணுவீங்க, அப்சர்வ் பண்ணி பண்ணுவீங்க. ஏன்னா இன்னொரு விஷயம், செவ்வாய் வேறு 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ அவர் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கும்போது சும்மாலாம் சாதாரணமாலாம் பேச முடியாது, சொல்லிகிட்டே இருப்பேன், பட்டு கோவப்பட்டுருவேன். அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் கொஞ்சம் அதிகமாக வரும். அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த இயக்கம் எத்தனை நாளைக்குன்னா வியாழக்கிழமை வரை சூப்பராக இருக்குது. வெள்ளிக்கிழமை மேலே அப்படியே கொஞ்சம் உங்களுடைய இனிமையான வார்த்தைகள் வரும். இருக்கட்டும் நினச்சி பார்த்து செய்யுங்க, நான் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், அப்படி அந்த வார்த்தைகளை கொஞ்சம் மாற்றிக்கிடுவீங்க. ஆனால் என்ன ஆகும், இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு பிடித்தமான செயல்பாடுகள், அதுபோல் பிடித்தமான பொருட்களை வாங்குறது, பொருளாதார இல்லை, அதாவது பொருளாதாரம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பொருளாதாரம் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இல்லாமல் ஓரளவுக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு தேவையான விஷயத்தை வாங்குகிற அளவுக்கு நமக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற அமைப்பை இந்த வார பலன்கள் மூலமாக உறுதியாக கிட்டத்தட்ட
ஒரு 20% கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொல்லும்போது 20% உங்களுடைய லைஃப்பில் சிறப்பான ஒரு மாற்றத்தை வார பலன்கள் மூலமாக சிம்ம ராசிக்காரர்கள் பெறப்போகிறீர்கள் என்பது உண்மை. கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை மாற்றம் உண்டு மாறாது அப்படிங்கிற மாதிரி தான் வசனம் அப்படியே பட்டையை கிளம்புங்க. இந்த ஆட்டோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனமும் எப்படி இருக்கும், அப்படியே நெஞ்சுக்குள்ளே பதிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணுற அளவுக்கு பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த வாரம் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்குமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாடை பார்த்து பக்கத்தில் அவங்க வியந்து போயிடுவாங்க. ஆனால் கன்னி ராசி இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தாங்க, இப்போ இந்த வாரம் கொஞ்சம் அசால்ட்டாக சமாளிக்காங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய இயக்கம் உருவாகும். உங்களுடைய செயல்பாடு அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கும். கோடு போட்டு அடிப்பான், குறி வச்சு அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வசனம் பேசிக்கிட்டே அதையும் முடிச்சிருவீங்க. சும்மா பேச்சு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, செயல்லையும் உங்கள் தன்மை இந்த வாரத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதேபோல் நம்முடைய கன்னி ராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு தெரியாத நபர்களிடம் புரியாத நபர்களிடம் பேசும்பொழுது கவனமாக பேசணும். ஏன்னா இந்த வாரத்தில் எங்கேயோ இருந்து ஒரு அழைப்பு வரும், அது ராங் காலாக கூட வரலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய பேசி உங்கள்கிட்ட அன்பாக இருக்க மாதிரி பாசமாக இருக்க மாதிரி சில போலியான நடிப்பை காட்டுவாங்க. தயவுசெய்து நம்முடைய கன்னிராசி பெண்கள் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்துட்டிங்கன்னா எந்த நாயும் உங்களை சீண்டாது, எவனும் உங்கள் பக்கத்தில் கூட நிற்க முடியாது. அப்படி கம்பீரமாக நீங்கள் செயல்பட முடியும். அப்போ அன்புக்கோ தேவையில்லாத விஷயம் ஒரு செயல்பாடை வந்து உங்கள்கிட்ட வந்து அன்புங்கிற ரீதியாக உள்ளே புகுத்துறாங்கன்னா போய்கிட்டே இரு அப்படின்ட்டு ப்ரொஃபைட்டாக பேசிட்டு போய்கிட்டே இருங்க. நல்ல மாற்றம் உண்டு, நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் துவக்கத்திலிருந்தே ஏற்றம் ஏற்றம் ஏற்றம், எல்லா விஷயத்திலும் முன்னேற்றம் தான். தொழிலையா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலில் வந்து புது புது கஸ்டமர்ஸ் உங்களை தேடி வருவாங்க. உங்களுக்கு ஒரு கஸ்டமர் வாங்கினான்னா அந்த கஸ்டமர் இன்னொருத்தவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. பரவாயில்லையே நீங்கள் யார் மூலம் வந்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு புது புது கஸ்டமர் வர்றாங்கன்னா அவங்க யார் மூலமாக வந்தாங்க கேளுங்களேன். அந்த அக்கா சொன்னாங்க, அந்த அண்ணன் சொன்னாங்க, நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சு கொடுப்பீங்க, உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் முழு கவனம் செலுத்துவீங்க, உங்களுடைய அக்கறை தொழிலில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி உங்களை பாராட்டும் அளவுக்கு பல நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக கிரகமைப்பு ரீதியாக எடுக்கும்பொழுது ஒரு தங்க நகைகள் வாங்குவதற்கான முயற்சிகள், தங்க கட்டின்னு சொல்லக்கூடிய தங்க கட்டி அல்லது டாலர் இதெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. இன்றைய இந்த வாரத்தில் நம்முடைய துலாம் ராசி என்பவர்கள் ஒரு சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஒன்று, யாருக்காக போய் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. அதேபோல் நைட் நேரத்தில் இந்த வாரத்தில் யாராவது ஹெல்ப்பு கேட்டாங்க, ஒரு உதவின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஓடி போய் வேலை பார்க்கக்கூடாது, உதவி செய்யக்கூடாது. அதேபோல் நைட் நேரத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக பிரேக் போட்ட மாதிரி நிப்பாட்டி பிரச்சனை, வண்டி கொஞ்சம் பெட்ரோல் கொடுங்க, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி சொன்னால் தயவுசெய்து நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா உங்களுடைய உண்மையான ஒரு பணிவான அன்பை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸை உண்டு பண்ணுறது தான் இந்த சூழ்ச்சி தான் நடக்கும். அப்போ யாருக்கும் எந்த விஷயத்திலும் அடிபணியாமல், யாருக்கும் சாலையோரமாக அதாவது நைட் நேரத்தில் ஏதாவது உதவி கேட்குறாங்கிறக்காண்டி தேவையில்லாத உதவி செய்யுதுங்கிற செயல்பாடை செய்யாமல் நீங்களாக உங்களுக்காக காத்திருக்க உங்கள் குடும்பங்கிற ஒரு மன எண்ணத்தில் முழு மனசு என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக யோசிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போயிடணும். என்ன நடந்தாலும் நான் என் வீட்டுக்கு இத்தனை மணிக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வாரத்தில் நீங்கள் கரெக்டாக சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு சரியான வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பம் கொஞ்சம் அதிரடியாக இருக்க போகுது. அதிரடியானா உங்களை சீண்டுவாங்க, உங்களை அப்படியே நான் யார் தெரியுமா, நான்லாம் எப்படி தெரியுமா, எங்கள் வம்சம் தெரியுமா, எங்கள் பரம்பரை தெரியுமா அப்படின்னு ஒரு தத்துவமாக பேசுவாங்க வச்சுக்கோங்களேன். ஏன்னா எதுக்காண்டி அந்த பேச்செல்லாம் நீங்கள் கேட்க போகிறீங்க, அமைதியாக இருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வாரம் துவக்க நாள் 18/8/2025 முதல், ஓகேவா. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா
20ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 மதியம் வரையும் முன்னா மேக்ஸிமம் ஒரு 11 மணி வரையுமாச்சும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக முடிவெடுக்கணும். அவசரப்படக்கூடாது. ஓகே, பிற்பகலுக்கு மேலே ஏற்றம் உண்டு. அப்போ இந்த ஒரு 2.5 நாள் நம்முடைய அன்பார்ந்த விருச்சிகராசிக்காரர்கள் எந்த ஒரு அதிகமான புதிய முயற்சியை ஈடுபடக்கூடாது. இப்போ தேவையில்லாத விஷயங்களில் யாராச்சும் உங்களை பயன்படுத்த முயற்சி பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களோட உதவி கேட்குறாங்க, அது ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக பிரச்சனைக்குரிய விஷயமாக இருந்தால் அல்லது தேவையில்லாத நபர்களுடைய சேர்க்கையாக இருந்தால் என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிடணும். யோசிக்கவே வேண்டாம், டிஸ்டர்பாகவும் வேண்டாம், அவங்களுக்கு போய் உதவி செஞ்சு நீங்கள் மாட்டிக்கிறவும் வேண்டாம். ஆனால் 21ஆம் தேதிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 21ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரையும் ஒரு ஏற்றமான காலகட்டம். நீங்கள் நினைக்கிற விஷயத்தை அப்படியே அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ இந்த 2.5 நாளில் அவங்களுக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அந்த 2.5 நாள் முடிஞ்ச பிறகு மிகப்பெரிய மாற்றத்தை கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக கொடுக்கும். அதன் மூலமாக பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் வரும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செயல்பாடுகள் நடைபெறும். உங்களை விட்டு பிரிஞ்ச பிறகு கூட, அதாவது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, அண்ணன் தங்கச்சி உறவாக இருந்தாலும் சரி, அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, இளையவங்களாக இருந்தாலும் சரி, அத்தனை நபர்களுமே உங்களை தேடி உங்கள் மீது அதிக அக்கறை செலுத்துவதற்கும் உங்கள் மீது அதிக அன்பு காட்டுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாரம் என தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரத்தில் முடிஞ்சளவு ஆரம்பம் முதல் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வரையும் நீங்கள் தினமும் விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலும் வெற்றி என்பது இந்த வாரத்தில் உறுதியாக உண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் துவக்கம் முதல் என்னென்ன முன்னேற்றம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வாரம் துவக்கம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி முதல் ஒரு 20ஆம் தேதி மதியம் வரையும் நீங்கள் அப்படியே சும்மா மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பரவாயில்லையே, திங்கக்கிழமை நமக்கு ஒரு 3 நாள் சூப்பராக இருக்கே, மனசுக்குள்ளே நினச்சதுனா நடக்குது. திடீர்னு அந்த பையனை எதிர்பார்த்தோம், அந்த பையன் ஹெல்ப் பண்ணிட்டான், டீச்சர்கிட்ட நல்ல மார்க் வாங்க நினச்சோம், வாங்கிட்டோம், என்ன நடக்குதுங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு நீங்கள் சிந்திக்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாட்களாக உங்களுக்கு இந்த வாரத்தில் கொடுக்க போது கிடக்குங்க. ஆனால் கிட்டத்தட்ட 21 அதுமாரி 20 மதியத்துக்கு மேலே வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி வரையும் மதியம் வரையும் கொஞ்சம் பதட்டம் இருக்கும். உங்களுக்கு தேவையில்லாமல் ஏதாவது வார்த்தையை சொல்லுவாங்க, உங்களுக்கு கொஞ்சம் வேலையை அதிகமாக கொடுப்பாங்க. நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் செய்வீங்க, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு எப்படியாச்சும் வேலையை அதிகமாக கொடுத்து லாக் பண்ணணுங்கிற குறிக்கோள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வாங்க, அல்லது தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தைகளை பேசிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் டிப்ரெஷன் ஆகிடுவீங்க. அப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு 2.5 நாளுங்க என்ன பண்ணுங்கன்னா அன்னெசரி நம்பர் ஃபோன் எடுக்காதீங்க, தேவையில்லாத நபர்கள் கால்ஸ் வந்தாலும் எடுக்காதீங்க, தேவையில்லாத நபர்கள் மூலமாக ஏதாவது ஒரு எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்பில் வந்தாலோ இல்லை தேவையில்லாத வார்த்தைகள் வந்தாலோ தயவுசெய்து மண்டையில் ஏற்றிக்கவே வேண்டாம். நமக்கு சந்திராஷ்டமம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே, யாரை பற்றியும் எதுவும் யோசிக்க வேண்டாம், புதிய முயற்சி எடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு தீர்மானமாக எடுத்துக்கோங்க. அப்போ இந்த 2.5 நாள் நீங்கள் அமைதியாக பொறுமையாக இருந்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கடுத்து 2.5 நாள் சிறப்பாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த 2.5 நாள் பார்த்திங்கன்னா கட்டாயமாக ஆஞ்சநேய வழிபாடை பின்பற்றுங்க. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் முடிவு கொடுப்பதற்கான செயல்பாடாக ஆஞ்சநேய வழிபாடு உங்களுக்கு உறுதியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் நினைச்ச விஷயங்களை சொல்லி எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். இந்த வாரம் துவக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திங்கள் முதல் வெள்ளி வரை உங்கள் கையில் தான் உலகம், உங்கள் கூட தான் அந்த பிரபஞ்சம் அப்படியே உங்களை ஈர்த்து கொண்டு போகுது. அப்படி என்னடா அது, ஒரு மாய வலையில் நம்ம சிக்கியிருக்கோமா இல்லை மாய வலை நம்மகிட்ட சிக்கியிருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு சந்தோஷமான செயல்பாடுகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது. அதே போல் இந்த வாரம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அது சாப்பாடாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு ஊராக இருந்தாலும் சரி, அந்த செயல்பாடு நீங்கள் செயல்படுத்துவீங்க. பிடிச்ச மாதிரி என் சாப்பாடு சாப்பிட்டேன்ப்பா, இந்த வாரத்தில் எனக்கு பிடிச்ச மாதிரி என் கூட என் நண்பர்கள் இருந்தாங்க, என்னுடைய அன்பான காதலர்கள் இருந்தாங்க, காதலி இருந்தாங்க,
அதுதான் காதலர்கள். அதுக்காண்டி நீங்கள் 2 காதலர்கள் நினச்சிடாதீங்க, ஓகேவா? அப்போ எனக்கு அன்புக்குரிய நபர் என் கூட இருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப நாளாக அந்த ஊருக்கு போகணும்னு நினச்சேன், அந்த ஊருக்கு போயிட்டு இருந்தேன் அப்படிங்கிற செயல்பாடு நல்லாயிருக்கும். மகிழ்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் ஒரு புதிய முயற்சிக்கு ட்ரை பண்ணுறீங்களோ, வெள்ளிக்கிழமை வரையும் உங்களுக்கு அதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது. எங்கேயாவது இருந்து ஒரு ஒரு சொந்தக்காரங்க தூரத்து சொந்தமாக இருக்கும், அவங்கள திடீர்னு வந்து உங்களை கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு சரியான ஒரு பாதையை காட்டுவாங்க. உங்களுடைய தடுமாற்றம், பிரச்சனை எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்த பாதையை நோக்கிப்போ நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பில் கிரகங்கள் சாதகமாக இருக்குது. அதுபோல் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க, ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க, நல்ல மாற்றத்தை கொடுப்பாங்க. பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பிடிச்ச மாதிரி வாங்கக்கூடிய, பிடிச்ச மாதிரி உறவுகளுடன் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போ சனிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையும் நம்முடைய அன்பு மகர ராசினியர்கள் கொஞ்சம் அப்படியே பரவாயில்ல, 5 நாள் நிம்மதியாக இருந்தோம், 2 நாள் ஓய்வு எடுப்போம். எப்படி 5 நாள் நிம்மதியாக இருந்துட்டோம், 2 நாள் ஓய்வு எடுப்போம்னு நினச்சிட்டு உங்களுடைய மூளைக்கு ரெஸ்ட்டு விட்டுருங்க. யார் என்ன சொன்னாலும் மண்டையில் ஏற்றவே ஏற்றாது. ஏதாச்சும் உங்களை வந்து அப்படியாக்கும் இப்படியாக்கும் ஏதாவது ஒரு வார்த்தைகளாக டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா, போட்டாடி போய்கிட்டே இரு, எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கோ, வெளியே கூட சொல்லிடாது, ஓகேவா? நீ கண்டுக்கிறாமல் இந்த 2 நாள் கிட்டத்தட்ட ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரையும் நீங்கள் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா, சனி டு ஞாயிறு நிதானமாக இருந்துட்டிங்கன்னா, தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கிற மாட்டீங்க. திடீர்னு எங்கேயாவது ஒரு ஃபோன் வருது, உங்கள்கிட்ட வந்து இதை செஞ்சு கொடுன்னு சொல்லி சொல்கிறாங்கிறக்காண்டி அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க. நிதானமாக இருந்தால் இந்த வாரம் மிகப்பெரிய அதிகமான வெற்றியை சந்திக்கக்கூடிய ராசியாக நீங்கள் இருப்பதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் ஆரம்பம் முதல், அதாவது திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரையும் பச்சை கொடி காட்டிட்டாங்க வச்சுக்கோங்களேன். ரெட்டே கிடையாது. எந்த சிக்கல், எந்த பிரச்சனை, எந்த கவலை, தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸு எதுவுமே கிடையாது. நீங்கள் பிளான் போடுங்க, பக்காவாக பொறுமையாக நிதானமாக என்ன பண்ணுங்கள், இந்த வாரத்தில் இன்னென்ன விஷயத்தெல்லாம் செய்யணும்னு நினைக்கேன், இந்தந்த நபர்கள்ட்ட பேசணும்னு நினைக்கேன், இந்தந்த நபர்கள்ட்ட பணம் வாங்கணும்னு நினைக்கேன், இந்தந்த நபர்களுடன் பயணிக்கணும்னு நினைக்கேன் அப்படின்னு இந்த வாரம் திங்கட்கிழமை என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பேனா பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீ கரெக்டாக ப்ராப்பராக என்னென்ன விஷயங்கள் போட்டிங்கன்னா, இந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே பரவாயில்ல, 80% சக்ஸஸ், 80% மன நிம்மதி, நினச்ச மாதிரி பொருளாதாரத்துலேயும் சரி, நினச்ச மாதிரி சந்தோஷத்துலேயும் சரி, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. மனம் சார்ந்த விஷயங்களும் பொருள் சார்ந்த விஷயங்களும் சிறப்பான நன்மை கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்குன்னு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, ராகு பகவான் ஏற்கனவே ராசிக்குள்ள வந்தனால எவ்வளோ வந்தாலும் பத்தாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஆசை அதிகரித்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ஆசை அதிகரித்து கொண்டே இருக்கும். அது ஆபத்தில் முடியாமல் ஒரு நல்ல விதமான சந்தோஷத்தில் போய் முடியும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உறுதியாக என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற துர்க்கை அம்மனை போய் வழிபாடு செய்யணும். துர்க்கை அம்மனை போய் நீங்கள் வந்து இந்த வாரத்தில் ஒரு 2 நாள், ஒன்று செவ்வாய்க்கிழமை, இன்னொன்று என்ன பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாள் மட்டும் போய் நீங்கள் ராகு கால வேளையில் துர்க்கை அம்மனை வழிபாடு செஞ்சீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்குற அத்தனை விதமான விஷயங்களும் இந்த வார பலன்கள் மூலமாக நீங்கள் அடைய முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மீன ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். எல்லா இடங்களிலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். இவ்வளோ நாட்களாக சனி பகவான் ராசியில் நார்மலாக இருந்தார், இப்போ தான் வந்து என்ன பண்ணுறாரு, வக்ரமாக இருக்கார். அப்போ உங்களை யாரெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாங்களோ, யாரெல்லாம் உங்களை வார்த்தைகளாக கஷ்டப்படுத்தினாங்களோ, அத்தனை பேருக்கும் பாடம் புகட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிரகமைப்பு சாதகமாக இருக்குது. மனசுக்குள்ளே நினச்சிருப்பீங்க, முன்னாடிலாம் என்னையாடா வயிற, என்னை பார்த்தா ஓடி ஒளிஞ்சிக்கிருவ, ஆனால் என்னையே நீ வைரியா, எல்லாம் நன்மைக்கே இரு பார்த்துக்கலாம் அப்படிங்க நினச்சிங்க பார்த்தீங்களா? அந்த செயல்பாடுக்கு கிரகமே வழிவிட போகுது. உங்களுடைய நல்ல விதமான மனசுக்கு, மற்றவர்களை கஷ்டப்படுத்தாமல் ஏமாற்றாமல் உண்மையாக வாழ வேண்டும் என்ற நீங்கள் நினைக்கிற ஒரு உண்மை தன்மைக்கு இந்த வார பலன்கள் மூலமாக அப்படியே நீங்கள் அதை வந்து என்ன சொல்கிறேன்னா, மாங்காவை அப்படியே கையால் பறித்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய அற்புதமான நாட்களை
இந்த வார 7 நாட்களையுமே நீங்கள் அப்படியே அற்புதமாக சாப்பிட போறீங்க. அற்புதமாக உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடப்பதை நீங்கள் உணர்வுபூர்வமாக புரியக்கூடிய ஒரு பொன்னான வாரம். இந்த வாரத்தில் நம்முடைய மீனராசிக்காரங்க உறுதியாக ஒரே ஒரு விஷயந்தான், இறக்கங்கிற ஒரு சூழ்நிலையிலும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் உதவி கேட்காங்கிறக்காண்டி பண விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு உங்களுக்கான மகிழ்ச்சி, உங்களுக்கான செயல்பாடு நீங்கள் முழுசாக செஞ்சீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு முழுவதுமாக வெற்றியையும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. அன்பு நேயர்களே, தற்போது நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க. அதாவது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்கான பொது பலன்கள் இப்போ இந்த வார பலன்களில் பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ இனிமேல் வந்து வாரம் நான் வந்து சந்திக்க போகிறேன். இந்த வாரத்தில் இன்ன கிழமையில் இன்ன விஷயத்த நான் செய்யலாமா, எனக்கு இந்த வாரத்தில் எந்த நாள் சந்திராஷ்டமோ, இது பெரிய குழப்பமாகவே இருக்கே, தெரியவே மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்கள் என்ன செய்யணும்னா, கட்டாயமாக நம்மளுடைய யூடியூப் சேனலை ரெகுலராக பாருங்கள். இந்த நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு மட்டுமல்ல, நம்முடைய இந்தியா மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கும் நம்முடைய இந்திய பெருமக்களுக்கு, நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கு, நம்முடைய உறவுகளுக்கு எல்லாரிடமும் கொண்டு போய் சேர்க்குறாங்க நம்முடைய பலன்களை. அப்போ நீங்கள் மறக்காமல் நம்முடைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாரம் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன், என்ன நாளில் கவனமாக இருக்கணுங்கிறத சொல்கிறேங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிடுவீங்க. எப்படி எனக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் மாத பலன்களுக்கும் அதேபோல் கோச்சார ரீதியான கிரக அமைப்புகளுடைய குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி அதேபோல் ராகுகேது பயிற்சிக்கு எல்லா வீடியோவுக்கும் ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரியும் இந்த வீடியோவுக்கும் வார பலன்களுக்கும் உங்களுடைய மேலான ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன். இது வந்து பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்பிவிடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் நமக்கு அதிகமான ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.